இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் நம்ம இந்தியாவுடைய கோல்டன் ஹேபிட் தான். கல்ச்சுரல் அண்ட் எக்கனாமிக் சீக்ரெட்ஸ். இந்தியர்கள் தங்கத்துக்கு அடிமையா? நம்ம நாட்டில் தங்கம்னா ஒரு மெட்டல் இல்லை, அது ஒரு ஃபீலிங். ஏதோ ஒரு திருவிழா, கல்யாணம், ஃபங்க்ஷன் அல்லது ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு வீடு பால் காய்ச்சிரும், ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பர்த்டே, ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன், இப்படி எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு தங்கம் வாங்குறது தான். ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரெடிஷன் மாதிரியே மாறிடுச்சு. ஆனால் நீங்கள் ஒரு முறை யோசிச்சு பாருங்களேன், ஏன் இந்தியர்கள் மத்தியில் தங்கத்துக்கு இவ்வளோ கிரேஸ் இருக்குது? கோல்டு ஒரு மெட்டல் தான், ஆனால் இங்கே ஏன் எமோஷ்னலாக அதை பார்க்குறாங்க, ஏன் எமோஷ்னலாக இங்கே மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. லெட்ஸ் decode the cultural plus economic secrets behind India's gold obsessions. ரீசன் 1, கல்ச்சுரல் கனெக்ஷன், கலாச்சார இணைப்பு அல்லது பிணைப்பு. இந்தியாவுக்கு தங்கத்தோட உறவு கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. அந்த காலத்தில் தங்கம் ஒரு புனிதமான ஒரு பொருள் அப்படின்னு கருதப்பட்டதால தான் அது தேவதைகளோட ஆபரணம் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் நினச்சிருந்தாங்க. அதோட அந்த நினைப்பு தான் இன்றைக்கி நம்ம கலாச்சாரத்திற்கு ஒரு கிரேஸாக மாறி போயிருக்கு. தங்கம் சுத்தம் ப்ளஸ் நம்பிக்கை ப்ளஸ் நிலைத்தன்மை அப்படின்னு எந்த ஒரு திருவிழாவாக இருந்தாலும், அது தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதாவது திருமண நிகழ்வாக இருக்கட்டும், குழந்தை பிறக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், புது வீடு பால் காய்ச்சி போகக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் தங்கம் வாங்குறது ஒரு நல்ல தொடக்கமாக, ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுது. ஒரு நம்பிக்கையாக தான் தங்கம் வாங்கி தொடங்கலாமே இந்த விஷயத்தில் அப்படின்னு தான் நம்மளுடைய கல்ச்சரலாக அது பிணைஞ்சிருக்கு. அதனால் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு எமோஷ்னல் கனெக்டாக இருக்குது. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அது ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறத தாண்டி இது ஒரு சம்பிரதாயம், கலாச்சாரம் அப்படின்னு இதை பார்க்குறாங்க. ரீசன் 2, வெட்டிங் அண்ட் ட்ரெடிஷன், திருமணம் மற்றும் குடும்ப மரபு. இந்திய கல்யாணம் அப்படின்னாலே தங்கம் தான் அங்கே பிரதானமாக இருக்குது, ஹீரோவாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஒரு மிடில் கிளாஸை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்தில் கூட 30 முதல் 100 கிராம் வரைக்கும் தான் தங்கம் யூஸ் ஆகும். அதுதான் அப்படி தான் பேசுவாங்க. அதே ஒரு ரிச் மேரேஜ் அப்படின்னா தங்கத்தை கிலோகிராம் கணக்கில் இவ்வளோ கொடுங்க, அவ்வளோ நாங்கள் தரோம் அப்படின்னு பேசுவாங்க. அதற்கு காரணம் இந்திய பெண்களுக்கு தங்கம் ஒரு செக்யூர் அசட்டாக பார்க்குறாங்க. இதற்கு முன்னாடி பேங்கிங் சிஸ்டம் டெவலப் ஆகாமல் இருந்தப்போ பெண்கள் தங்கம் சேமித்ததை ஒரு ஃபியூச்சர் சேஃப்டிக்காக அப்படின்னு பார்த்தாங்க. அதனால் இப்போ கூட தங்கம் கல்யாணத்தில் ஒரு சிம்பிள் ஆஃப் வெல்த் அண்ட் சேஃப்டியாக பார்க்குறாங்க. ஒரு குடும்பம் எவ்வளவு தங்கம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக அது மாறி இருக்குது. இன்றைக்கி அப்படி தான் பரிணாமம் அடைஞ்சிருக்கு அந்த விஷயங்கள். ரீசன் 3, எக்கனாமிக் ஃபேக்டர், பொருளாதார காரணங்கள். தங்க விஷயத்தில் இந்தியா பொருளாதார காரணங்கள் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் சைடை பார்க்கலாம். இந்தியா வேர்ல்டு 2nd லார்ஜஸ்ட் கன்சூமர் ஆஃப் த கோல்டு. சுமார் 700-800 டன் ஒவ்வொரு வருஷமும் இந்தியா இம்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது 75% இந்த கோல்டு யூசேஜ் ஆகுறது வெட்டிங்கில், மேரேஜில் தான் அது மேக்ஸிமம் ரோல் ப்ளே பண்ணுது. அப்படி ஃபெஸ்டிவலுக்காகத்தான். ஆனால் இது சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கண்ட்ரியில் தங்கம் அதிகமாக இம்போர்ட் ஆகுறதுனால ட்ரேட் டிஃபிகல்ட், அதாவது வர்த்தக பற்றாக்குறை ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வெளிநாட்டிலேருந்து தங்கம் வாங்குகிறோம், ஆனால் எக்ஸ்போர்ட் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்திய அரசு சில நேரம் இம்போர்ட் டியூட்டியை உயர்த்துறாங்க. ஏர்போர்ட்லேருந்து கஸ்டம்ஸ்லேருந்து வருது, ஏற்றுமதி இறக்குமதியில் அந்த கஸ்டம்ஸ் அந்த இம்போர்ட் டியூட்டியை அதிகமாக உயர்த்தும் போது அதற்கு காரணம் தங்கம் டிமாண்ட் காட்ட வேணும் அப்படிங்கிற ஒரு நெசசரி தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஃபன்னி ஃபேக்ட் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அதாவது கஸ்டம்ஸில் டியூட்டி உயர்ந்தால் கூட மக்கள் தங்கம் வாங்குறாங்க, மக்கள் தங்கம் வாங்குறது குறையலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்தியாவில் தங்கம் வாங்கும் விஷயத்தில் பொதுமக்கள்கிட்ட பயம் இல்லை, ஆசை தான் அங்கே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. பயத்தை தாண்டி ஆசை தான் அங்கே ஜெயிக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமாக தங்க விஷயத்தில் இந்திய மக்களுடைய மனசில் இருக்குது. ரீசன் 4, கோல்ட் ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், தங்கம் ஒரு முதலீடு. அடுத்த காரணம் என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட். நம்ம பெரியவர்களிடம் சொல்லுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடலாம்னா அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, தங்கம் தான் சேஃபாக ஒன்று இருக்கும், ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட தங்கத்தில் முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தங்கம் தான் நீண்ட காலத்துக்கு வேல்யூவை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ எப்போ பணவீக்கம் வந்தாலும் தங்கம் விலை வந்து குறையாது. எப்போ வேண்டுமானாலும் வந்து பான் பண்ணிக்கலாம், தங்கத்தை பணமாக மாற்றிக்கலாம். அது வந்து கிராமப்புறத்துலேருந்து சிட்டி வரைக்கும் அந்த கோல்டு சேஃப்டி நெட்டு அப்படின்னு இந்த தங்கத்தில் முதலீடு பண்ணுறத, தங்கம் வாங்கி சேமிக்கிறத கோல்டு சேஃப்டி நெட்டு அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்கிறாங்க. இப்போது டிஜிட்டல் ஏஜில் கூட மக்கள் வந்து கோல்டு இடிஎஃப்எஸ், டிஜிட்டல் கோல்டு, சர்விங் கோல்டு, பாண்ட்ஸு, அதாவது இறையாண்மை தங்க பத்திரங்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இறையாண்மை தங்க பத்திரங்கள் அது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியன் லவ் ஃபார் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாடர்ன் ஆனாலுமே டிஸப்பயர் ஆகவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ரீசன் 5, குளோபல் ட்ரெண்ட் இந்தியா இம்பேக்ட். தங்கத்தோடைய உலகளாவிய போக்கும் இந்தியாவின் தாக்கமும் ஒரு முக்கியமான டாபிக் இந்த விஷயம். அதை கொஞ்சம் இன்டெப்த்தாகவே பார்க்கலாம். குளோபல் லெவலில் டாலர் வீக்கன் ஆகும்போது அல்லது இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் உயர்ந்தால் மக்கள் வேர்ல்டு வைடு கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வேவ் நம்ம மார்க்கெட்டில் கூட தாக்கும். ஃபெஸ்டிவல் சீசனில் டிமாண்டு, வேர்ல்டு மார்க்கெட்டில் சப்ளை டென்ஷன், இவை சேர்ந்தால் விலை பூம் ஆகும். அதனால தான் தீபாவளி, அட்சய திருத்தியில் மாதிரியான அந்த ஃபெஸ்டிவல் நாட்களில் கூட தங்கத்தோட விலை வந்து ராக்கெட் மாதிரி பூம் ஆகிட்டு அந்த ஒரே நாளில் 2 முறை கூட தங்கத்தோட விலை ராக்கெட் வேகத்தில் உயருது அப்படிங்கிற விஷயமும் அந்த இடத்துல நடக்குது. ஸோ இந்த இடத்துல தங்கம் வந்து இந்தியர்களுக்கு ஒரு மெட்டல் இல்லை, அது நம்ம கலாச்சாரத்தோடைய ஒரு பாகம், நம்பிக்கையோட சின்னம் மற்றும் ஒரு சைலன்ஸ் சேவிங்ஸ் பிளான் அப்படின்னு தான் நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம மூதாதையர்கள், பாட்டி, தாத்தா காலத்தில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இந்த டிஜிட்டல் ஏஜில் வரைக்கும் எல்லாருமே இந்த விஷயத்தை இப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ கைஸ், தங்கம் நம்ம இந்தியர்களுக்கு ஒரு மெட்டல் கிடையாது, அது நம்ம கலாச்சாரத்தோடைய ஒரு பாகம், நம்பிக்கையோட சின்னம் மற்றும் ஒரு சைலன்ஸ் சேவிங் பிளான். பண்டிகை அப்படின்னாலே தங்கம் அப்படின்னாலே அது இந்தியா தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நான் உங்கள் வளன், சைனிங் ஆஃப். ஸ்டே கோல்ட், ஸ்டே ஸ்மார்ட். தேங்க்யூ.